இவங்க தான் நம்ம பேஷண்ட். டாக்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. சில டாக்டர் வரல, ஏன்னா நைட்டு வந்து 2 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா டைம் கொடுக்கணும் ப்ரோ, நம்ம தூங்கிக்கலாம், எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம், எப்போ வேணாலும் சில் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அதனால கஸ்டமருக்கு சொன்ன டைமிங் ஓசி அப்படி இல்ல, சொல்லிருப்பேன் எதிர்க்க டீ சாப்பிட்டுங்க, நான் போட்டு வைக்கிறேன், வாங்கிட்டு போங்க, அவ்வளவுதான். அதே சில்லா முடிஞ்சு சில்லா போயிடுவாங்க. நைட் ட்ரெயின்ல மொபைல் கீழே விழுந்து கிராக் ஆயிடுச்சு. ஐ மேட் கான்டாக்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்னாங்க இங்க பர்టిక్యులர் ஷாப் கீழ் பாக்கல இருக்கு, அவங்க ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, they told they are very genuine and they are doing it very fast பண்றாங்க. இங்க வந்து immediately they taken up the thing job and within a half hour they told they finished out. display replacement 600 சொல்லிருக்கோம். இந்த 600 ஓசி கிளாஸ் மார்க்கஸ் இல்லாம நாளை இன்னொன்னு சொல்ல போறோம் உங்களுக்கு. நம்ம சேனல் கோசரம் வந்து சிக் சொன்னா போதும், சிக் சொன்னா போதும், 40 கோடி தரேன். ஒரே போயிடுச்சு, வர கஸ்டமர்லாம் சிக் தான். ஆமா, நீங்க அப்படி சொன்னா ஆஃபர் கொடுக்குறீங்க, சிக் தான் சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கீழ்பாக், அங்க பாத்தீங்கன்னா மொபைல் வேர்ல்டு சர்வீஸ் சென்டர் அண்ட் மொபைல் ஆக்சசரிஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து ரொம்ப ஈஸி. கீழ்பாக் கார்டன் சிக்னல் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பிரீமியர் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் வந்து லொகேட்டா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு மொபைல் வேர்ல்டு கீழ்பாக் அப்படின்னு அடிங்க, டைரக்டா இந்த கடைக்கு வந்து வந்துடலாம். லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சர்வீஸ், அது பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 26 lakhs போயிருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல் ரெஸ்பான்ஸ். நிறைய கஸ்டமர்ஸ் இங்க வந்திருக்காங்க, வந்துட்டு சர்வீஸும் பண்ணிருக்காங்க. அந்த டிஸ்பிளே கிளாஸ் மாத்துறது பாத்தீங்கன்னா பிளாட்டா நம்மளுக்கு 600 rupees கொடுத்தாங்க, யாருமே கொடுக்கல. போனுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து வெளியே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மொபைல்ஸுமே 600க்கு பண்ணி கொடுத்தாங்க. நிறைய கஸ்டமர் வெளியே இருந்து கூட கொரியர் போட்டாங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் டிஸ்பிளே, மொபைலோட ஃபுல் டிஸ்பிளே வந்து ஒரு ஆஃபர்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தரமான ஆஃபரு, யாருமே கொடுக்காத ஆஃபரு. அதுவும் நம்ம என்னன்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்க என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டெம்பர் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11D எல்லாம் பாத்தீங்கன்னா 40 rupeesக்கு இந்த வீடியோல கொடுக்குறாங்க. அண்ட் D+ எல்லாம் பாத்தீங்கன்னா 70 rupeesக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வெளியே வந்து 200 250 போயிட்டு இருக்கு. இங்க வந்து வெறும் 70 rupees. லாஸ்ட் வீடியோல 100 rupees சொல்லியிருந்தாங்க, இப்போ இன்னும் கம்மி பண்ணிட்டாங்க 70 rupees. அது மட்டும் இல்லாம இந்த சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 rupees 60 rupees வித் வாரண்டியோட கொடுக்குறாங்க. 6 months அப்புறமா 1 year வாரண்டி வேற கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் பேக் கேசஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ வீடியோல போயிட்டு அந்த டிஸ்பிளே ரேட் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம மற்றது என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்சசரிஸ் என்ன, எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்தலாம். மெயினா இந்த ஷாப்பை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா ஒரு கோட் வேர்டு சொல்லணும், மறந்துடாதீங்க. சிக் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் வீடியோல என்னென்ன ஆஃபர்ஸ் சொன்னாரோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா சத்தியமா பண்ண மாட்டாங்க. நான் இப்போ தெளிவா சொல்லிடுறேன். ஸோ வீடியோல போயிட்டு என்னென்ன பண்றாங்க டீட்டெயிலா நம்ம பார்த்தலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கடை நேம் சொல்லிட்டு உங்க கடையோட லொகேஷன் சொல்லிடுவோம். நம்ம கடை நேம் வந்து மொபைல் வேர்ல்டு ப்ரோ. ஓகேவா? கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கீழ்பாக் கார்டன் தர்மராஜா கோவில். ஓகேவா ப்ரோ? பிரீமியர் மோட்டார்ஸ் ஆப்போசிட். ஓகேவா ப்ரோ? ஓகே சரி ப்ரோ, நம்ம முன்னாடி வந்து ஒரு சர்வீஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஆமா ப்ரோ. அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? கஸ்டமர் சைட்ல இருந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க? ஓப்பனா சொல்லணும்னா ராணி விளாக்ஸ்ல போட்டது செம சப்போர்ட். ஓகே சூப்பர் ப்ரோ. எங்களால ஹேண்டிலே பண்ண முடியல, ஆனா முடிஞ்ச அளவுக்கு எங்க எஃபெக்ட போட்டு ஹேண்டில் பண்றோம். சரி, இப்போ கூட பாத்தீங்கன்னா கொச்சின்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. கொச்சின்ல இருந்தா? ஆமா ப்ரோ, வெளியே வெயிட் பண்றாங்க. ஓ ஹாய் சார். சார், இங்க என்ன சர்வீஸ் எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலி I was traveling from Cochin to சென்னைக்கு வந்துட்டேன். ஓகே, நேற்று நைட் ட்ரெயின்ல மொபைல் கீழே விழுந்து கிராக் ஆயிடுச்சு. ஓ ஸோ ஐ மேட் கான்டாக்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்னாங்க இங்க பர்టిక్యులர் ஷாப் கீழ்பாக்ல இருக்கு, அவங்க ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஓ, இங்க ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, they told they are very genuine and they are doing it very fast பண்றாங்க. ஓகே, அது இல்லாம ஆஃப்டர் சர்வீஸ் மட்டும் இல்லாம the quality was also very good after the service. ஓகே so let me give a try சொல்லிட்டு இந்த மார்னிங் நான் வந்து இங்க வந்தேன். ஓ, இன்னைக்கு மார்னிங் தான் வரீங்க? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். ஓகே, so I finished my work இங்க வந்தேன். இங்க வந்து immediately they taken up the thing job and within a half hour they told they finished out. ஓ, half hourல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, and the finishing of the product the set right பண்ண அப்புறமேட்டு is really good. Okay, and it is very economical compared to other mobile centers because on the way நான் என்கொயர் பண்ணேன். Just casually என்கொயர் பண்றப்போ I found I wanted to do it here only, but on the way நான் செக் பண்ணேன். ஓகே, ஆனா இங்க வந்து பாக்குறப்போ அந்த ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் there's almost more than 50% மேல டிஃபரன்ஸ் இருக்கு. wow. ஓகே, and I found it very genuine and people are very what to say, really respectable. The way they treat the customers is really good. Okay, so you will be 100% satisfied with this, and I will recommend to all other people. Okay, my friends circle எல்லாருக்கும் நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். sure sir. Thank you sir. Welcome.
ஓகே ப்ரோ, கஸ்டமர் ரிவ்யூ சூப்பரா இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ப்ரோ ஓகே, எங்களுக்கும் ஹாப்பி ப்ரோ. கொச்சின்ல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்றது எங்களுக்கும் செம ஹாப்பி. கண்டிப்பா, ஏன்னா அது நடுவுல நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. ஆமா ப்ரோ. பட் உங்களை அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 10னே வச்சுக்கோ ப்ரோ சர்வீஸ் சென்டர். அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ ஒரு அந்த 10ல ஒன்னாதான் நம்ம இருக்கும். கண்டிப்பா, அதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட வராங்க அப்படின்னும் போது நம்ம பெஸ்டா பண்ணி தரணும். கண்டிப்பா ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ உங்களை கூப்பிட்ட காரணமே ஒரு காரணம் தான். ஆமா ப்ரோ, உங்களை கூப்பிட்டதே ஒரு ரீசன் தான். ஆமா, ஆல்ரெடி நம்ம வந்து ஓசியோ பாத்துருப்போம் ப்ரோ. ஆமா ஆமா. ஓகேவா, டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் 600 சொல்லிருப்போம். ஓகே, ரைட்டா, 600 சொல்லிருப்போம். அந்த 600 இன்ன வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இன்னும் பண்ணிட்டு தான். ஆமா, பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, இப்ப என்னன்னா இந்த 600 பண்றோம்ல ப்ரோ, சரி, அத வந்து இன்னும் கம்மி பண்ணாலும் பண்ணுவோம். நீங்க நம்ம ராணி விலாக்ஸ் அடிக்கடி பாத்துட்டே இருங்க. சரிங்களா ப்ரோ, ராணி விலாக்ஸ பாத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பப்ப கொடுத்துட்டே இருப்போம். சரி, இந்த 600 கம்மி பண்ணாலும் பண்ணுவோம் ப்ரோ. ஓகேவா? ஓகே, இந்த 600 ஓசிய கிளாஸ் மாத்துறது இல்லாம மேல இன்னொன்னு சொல்ல போறேன் உங்களுக்கு. இன்னொன்னும் சொல்ல போறேன். அது டிஸ்ப்ளே சரியா ப்ரோ? அது டிஸ்ப்ளே. ஓகே, அந்த ரேட் நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி நம்ம டெம்பர் ஆக்சஸரீஸ் ரிகவர் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா ப்ரோ? ரிகவர் பண்ணிட்டு அதே தான் ப்ரோ. லாஸ்ட் டைம் என்ன ஆஃபர் கொடுத்தனோ அதே ஆஃபர் தான். ஆமா ப்ரோ, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. சரியா ப்ரோ? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 11D டெம்பர். சரியா ப்ரோ? ஓகே, 11D டெம்பர் 79 ப்ரோ. 79. ஆமா, 79. ஓகே, எல்லா மாடலுக்கும் ப்ரோ. லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், எல்லா மாடலுக்குமே 79 தான். ஓகே, ஓகேவா ப்ரோ? நம்ம சேனலுக்கோசரம் வந்து சிக் சொன்னா போதும். ஓகே, சிக் கோட் வேர்ட். ஆமா, நல்லா ஃபேமஸ் ஆயிச்சு போல. ஆமா ப்ரோ, சிக் சொன்னா போதும். 40 கோட்டி தரேன். ஓகேவா? 40 ப்ரோ, 40 கோட்டி தரேன். கஸ்டமர் கிட்ட இருந்து எங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கச்சா எனக்கு போதும். ஓகேவா? இதுல எனக்கு ப்ராஃபிட் இருக்காது அவ்வளோ. 40 உங்க நம்ம சேனலுக்கோசரம் ராணி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த 40 ரூபீஸ். ஆமா, 40 ரூபீஸ் சிக்ஸாக மென்ஷன் பண்ணனும் ப்ரோ, கோட் வேர்ட். ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா ப்ரோ. ஓகே, அது சமையிட்டு ப்ரோ சிக்ன்றது. கண்டிப்பா ப்ரோ, வேர்டே போயிச்சு. வர கஸ்டமர்லாம் சிக் தான். ஆமா, நீங்க அப்படி சொன்னாதான் ஆஃபர் கொடுக்குறீங்க. நம்ம சிக் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா சிக் சொல்லிட்டா அவங்க நம்மள ஒண்ணாயிடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதனால. ஓகே, அப்புறம் D+. ஓகேவா ப்ரோ? இது வந்து நான் சொல்லிருப்பேன் உங்ககிட்ட 100 ஓட்டி தர சொல்லிருப்பேன். அதே 100 தான் இப்போ. அதே 100 தான். ஆமா, கஸ்டமருக்கோசரம் நான் இது 70 ரூபீஸ் கோட்டி தரேன் ப்ரோ. 70யா? ஆமா, இன்னும் கம்மி பண்ணிட்டீங்க. கம்மி பண்றேன்னா யூடியூப் உங்களுக்கோசரம். ஓகே, நம்ம சேனல் கஸ்டமர் கிடையாது. நார்மல் கஸ்டமர் இல்ல, நம்ம சேனலுக்கோசரம். சூப்பர். இதுக்கும் கோட் வேர்ட் தெரியும். சிக் தான். சரியா ப்ரோ? சிக் தான். வேற லெவல். 70 ரூபீஸ்க்கு D+. ஆமா ப்ரோ, நம்ம சேனல்ல பாத்துட்டு வந்து நம்ம கிட்ட காட்டணும். ஃபுல் ரெட் லைன் இருந்தா ஓகே, உங்களுக்கு 70K ஒட்டி தரேன். ஓகேவா ப்ரோ? எல்லா மாடல்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு. எல்லா மாடல்ஸ்மே ப்ரோ இங்கேயே மென்ஷன் பண்ணி பாருங்க. ஓகே, MI D+, Vivo D+, OnePlus, அதுக்கப்புறம் ஐபோன் எங்க ஏதோ ஐபோன் D+. எல்லாமே மென்ஷன் பண்ணி எல்லாமே அதே ரேட் தான் ப்ரோ. ஐபோன் ஆமா, ஐபோன் ஒரு ரேட்டு நம்ம கிட்ட. ஓகே, ரெட்மி ஒரு ரேட்டு, ஐபோன் காஸ்ட்லி போனு அதெல்லாம் இல்ல, எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஆமா, நம்மளுக்கு வந்து எப்படி என்ன தெரியுமா ப்ரோ கான்செப்ட்? என்ன தெரியுமா? அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், அப்ப சொல்றேன் இந்த கான்செப்ட். சொல்றீங்க? ஓகே. ஆமா, அப்புறம் ஸ்கின் ப்ரோ. ஸ்கின் நம்ம பாத்துருப்போம், இருந்தாலும் சொல்றேன். ஸ்கின் அதே 3 ரூபீஸ் தான். ஆமா ப்ரோ, அதே 3 ரூபீஸ். ஓகேவா ப்ரோ? எல்லா மாடலும் இருக்கும். ஓகே, சரியா ப்ரோ? எல்லா மாடலும் இருக்கும். ஓகே, எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் 3 ரூபீஸ். ஆமா ப்ரோ, 3 ரூபீஸ். ஓகே, இன்னும் வந்து நம்ம அதே தான் ஒட்டுறோம். 3 ரூபீஸ். ஆமா, 3 ரூபீஸ் தான் ஒட்டுறோம். அதாவது லாலிபாப் 3 ரூபீஸ் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி 3 ரூபீஸ். இது நான் ஒரு லாலிபாப் 5 ரூபாய் ஆயிடுச்சு. 5 ரூபாய் லாலிபாப் 5 ரூபாய் ஆயிடுச்சு. இதுல நீங்களே சொல்லுங்க, எதுவுமே கிடைக்காது. பட் நம்ம கஸ்டமருக்காக 3 ரூபீஸ். ஆமா ப்ரோ, ஓபனா சொல்லணும்னா கஸ்டமருக்கோசரம் 3 ரூபீஸ் பண்ணி தரேன். 3 ரூபீஸ். ஓகே, சரியா ப்ரோ? அதே மாதிரி வாரண்டி கேபிள் போயிடலாம் ப்ரோ. ஓகே, வாரண்டி கேபிள். ஆமா ப்ரோ, வாரண்டி கேபிள் போயிடலாம். நம்ம கேபிளுக்குலாம் வாரண்டி நீங்க தான் ப்ரோ குடுக்குறீங்க. அதுவும் நம்ம குடுக்குற ரேட் யாருமே தர முடியாது ப்ரோ. வெளிய போனா வாரண்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வாரண்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வாரண்டி தரேன், நீ எனக்கு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுன்னுவாங்க. நம்ம 50 ரூபீஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி. ஆமா ப்ரோ, 6 மந்த் வாரண்டி 50 ரூபாய் தான். ஜஸ்ட் 50. வேற லெவல். ஜஸ்ட் 50. ஓகே, சரியா? ஏன்னா இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, நிறைய இடத்துல வந்து ஏமாந்தவங்களும் ஒரு பாட்டி வந்தாங்க. ஆமா, கால் பண்ணோம் சொன்னாங்க. சரி, கால் பண்ணி இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி கொடுப்பாங்க. கால் பண்ணி கொடுத்தாரு. எவ்வளவுப்பா? கால் பண்ணி பேசி முடிச்சோடனே எவ்வளவுப்பான்னு கேக்குறேன். அது கூட காசா?
அவங்க வேற இடத்துல ஏதோ ஒரு மொபைல் ஷாப்ல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு இதுதான் சொல்றாங்க. இல்லப்பா லாஸ்ட் டைம் வந்து பேசின இடத்துல வந்து காசு கேட்டாங்கப்பா அப்படின்னாங்க. பாட்டி அப்படிலாம் இல்ல, நீங்க எதனா வந்து கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. V8 கேபிள் ப்ரோ. ஓகேவா, 50 rupees, 50 ரூபாய் தான். ஆமா, நம்ம வித் வாரண்டி. புரியல ப்ரோ? வித் வாரண்டி, 6 month வாரண்டி, வித் வாரண்டி 50 ரூபாய். ஓகேவா ப்ரோ? நான் இந்த அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் அதெல்லாம் பண்ண நான் விரும்பல. அதனால சொல்றேன், வித் வாரண்டி 50 rupees தான் ப்ரோ. அதே மாதிரி C டைப் ப்ரோ. C டைப். ஆமா, C டைப் பாத்தீங்கன்னா 10 rupees டிஃபர் ஆகும். 10 ரூபாய் வருமா? ஆமா, 60 ரூபாய் வரும் ப்ரோ. இதுவும் 6 month வாரண்டி தான். 6 month வாரண்டி. ஓகே, இதுவும் 6 month வாரண்டி தான். தெரியுதா ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ யூடியூப்ல இருந்து கஸ்டமர் வந்தீங்கன்னா என்ன ப்ரோ வரல, இல்ல ப்ரோ ஸ்டாக் இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க எப்ப வந்தாலும் நம்ம கிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்கும். ஸ்டாக் இல்லாம இருக்காது, இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா 5 minutes வெயிட் பண்ணுங்க, குடோன்ல இருந்து எடுத்துன்னு வருவோம். அவ்வளவுதான். சரியா ப்ரோ? எப்பவுமே நம்ம கிட்ட ரெடியா இருக்கும். எப்பவுமே நம்ம கிட்ட ரெடியா இருக்கும் ப்ரோ. இப்ப நான் யூடியூப்ல என்ன ரேட் சொல்றேன்னா அதேதான் கஸ்டமர் தான் கொடுக்குறீங்க. அது உங்களுக்கே தெரியும். இல்ல அதெல்லாம் கமெண்ட் வரல ப்ரோ. நீங்க சொன்ன ரேட்டுக்கு ரீசனபிளா பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெட்செட் வந்து நம்ம கிட்ட 40 ல இருந்து இருக்கு ப்ரோ. 40 rupeesல இருந்து ஹெட்செட் 40 ல இருந்து இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ. இன்னும் ஒரு கேபிள் ஒன்னு காட்டுறேன். அந்த கேபிள் சூப்பரா இருக்கும். லாஸ்ட் டைம் காட்டியிருப்பா, அது இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணிருக்கீங்க. ஓகே சூப்பர் ப்ரோ. இது வந்து 40 ப்ரோ. 40 ல இருந்து ஸ்டார்ட். ஓகே, வர்த்தபிளா இருக்கும் ப்ரோ. வித் மைக். ஆமா, வித் மைக் வர்த்தபிளா இருக்கும். 40 rupees ப்ரோ. ஸ்டார்டிங் 40 ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அதுக்கு மாடலுக்கு ஏத்த மாதிரி ஆமா பிரைஸ். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 85 watts சார்ஜர் கேபிள் ப்ரோ. கேபிளா? ஆமா, ஃபாஸ்ட் சார்ஜிங் 85 watts. இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸே இந்த கேபிள் வந்து ஒரு 350 வருதுன்னு நினைக்கிறேன். ஆன்லைன். ஓகே, ஆமா 350 வருதுன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் தான் ப்ரோ. பயங்கரமா கொள்ளடிக்கிறாங்க. ஆன்லைன்ல கூட ஆன்லைன் தான் புக் பண்ணிக்கிறாங்க. அது என்ன கான்செப்ட் ஒண்ணுமே தெரியல. நேர்ல போனா கம்மியா வாங்கிட்டு போயிடலாம். நேர்ல போனா கம்மியா வாங்கலாம். அதான் நம்ம அதோட கம்மியா தருவோம். அதோட நீங்க கம்மியா கொடுக்கீங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் எவ்வளவு சொல்லியிருந்தேன், ஆனா கொஞ்சம் அதிகமா சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க உட்காந்து எல்லா பில்லும் செக் பண்ணோம். கஸ்டமருக்கோசரம் உட்காந்து செக் பண்ணோம். அது செக் பண்ணல தெரிஞ்சிச்சு, இல்ல நம்ம இந்த கேபிள் கொஞ்சம் அதிகமா தரோம் போல அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அதனால இது 1 year வாரண்டி 140க்கு தரலான்னு இருக்கும். 140க்கு 1 year வாரண்டி 85 watts. ஓகே சூப்பர் ப்ரோ. இதுல எல்லாமே இருக்கும். சாம்சங் இருக்கும், ரியல்மி இருக்கும், ஓப்போ எல்லாமே இருக்கு. வெளிய நார்மல் கேபிளே 150 ரூபாய் எவ்வளவு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா வாரண்டி தர வாரண்டி இருக்கு. 1 year வாரண்டி, 1 வருஷம் வாரண்டி 140. ஆமா, ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோ. சூப்பர். ஓப்பனா எப்படி சொல்றது, உங்களுக்கு கஸ்டமர் செக் பண்ணி எடுத்துன்னு போலாம். ஃபாஸ்ட் சார்ஜரிங்கா இல்லையான்னு செக் பண்ணி எடுத்துன்னு வரலாம். எதுனா இஷ்யூனா எடுத்துட்டு வாங்க. திரும்பி பீஸ் டு பீஸ் நீங்க ரிப்ளேஸ் அப்படியே ரிப்ளேஸ். சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு வாட்டி ரிகவர் பண்ற மாதிரி பண்ணியாச்சு. ஓகேவா ப்ரோ? அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் வேலை அதிகமா, டாக்டரும் அதிகமா என்ன வராங்க. டாக்டர்? ஆமா, டாக்டர்னா அந்த பேஷண்ட் அட்டெண்ட் பண்ற டாக்டர். இவங்களும் பேஷண்ட் தான். அதாவது போன் பேஷண்ட். இவங்க தான் நம்ம பேஷண்ட். டாக்டர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. சில டாக்டர் வரல, ஏன்னா நைட் வந்து 2 o'clock ஆயிடுச்சு. ப்ரோ நைட் ஃபுல்லா ஒர்க் பண்றீங்க? வேற வழி இல்ல ப்ரோ. கஸ்டமர் கால் பண்ணா ப்ரோ கிளாஸ் மாத்திட்டு இருக்காங்க. எப்போ 12:30க்கு நைட்டு. கஸ்டமர் வேற வழி இல்ல ப்ரோ. கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது வேற வழியே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா டைமுக்கு கொடுக்கணும் ப்ரோ. நம்ம தூங்கிக்கலாம், எப்போ வேணாலும் சில் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அதனால கஸ்டமருக்கு சொன்ன டைமிங் அப்படி. சில கஸ்டமருக்கு லேட் ஆகும் ப்ரோ. சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு செம்ம இஷ்யூவா இருக்கும். போர்டு ஒர்க் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல தான் ப்ரோ பண்ணலாம். போர்டு ஒர்க் சண்டே தான் பண்ண முடியும். இப்ப இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும், அதனால அவர் போர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ப்ரோ, ஃப்ரீயா இருக்கிறதுனால போர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. நார்மல் டைம்ல வந்து உட்கார்ந்து போர்டு வந்து பார்க்க முடியாது. என்ன ஃபால்ட்ன்றத சொல்லிடுவாங்க. அது ஒரு 1 day அப்படி ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா ஓசி அப்படி இல்ல. சொல்லிருப்பேன், எதிர்க்க டீ சாப்பிடுங்க, நான் போட்டு வைக்கிறேன், வாங்கிட்டு போங்க, அவ்வளவுதான். அதே சில்லா முடிஞ்சிட்டு சில்லா போயிடுவாங்க. இப்ப கூட கொச்சின்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்தோடனே நம்ம பண்ணி சொன்னாரு கொஞ்ச நேரத்துல. எனக்கு வந்து எனக்கு என்ன இதுவா இருக்குன்னா, இப்ப வந்து நான் சொன்னல ப்ரோ, கொச்சின்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் ரிவ்யூ கொடுக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு ப்ரோ. பரவாயில்ல, நம்ம நல்லாதான் பண்றோம். பெருமையா இருக்கு. உங்க ஷாப் எடுக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு ப்ரோ. இனிமேல் நம்ம எடுத்துட்டே இருப்போம். திருப்பி வரலாம். நம்ம அதுலயே அப்படியே நம்ம எடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பா. அதுதான் அவங்க சொல்லும் போது நாங்க என்ன யோசிப்போம்னா, ஐயோ நம்ம ஒழுங்கா பண்றோமா இல்லையா தெரியலையே, கஸ்டமருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோமா அப்படின்றது தெரியலையே
அதெல்லாம் அவங்க சொல்லும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. கஸ்டமருக்கு நம்ம கரெக்டா பண்றோம், கரெக்டான மரியாதை கொடுக்குறோம் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ எப்படி சொல்லுது சம ப்ரோ. நம்ம கரெக்டா பண்றோம், வெளியோட நம்ம பெஸ்டா பண்ணி நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா இன்னும் நமக்கு அது ஒரு மோட்டிவேஷன் நல்லா பண்ணுவோம். இன்னொரு இதுவும் இருக்கு. இப்போ வந்து குரூப் 1 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வர கஸ்டமரை குரூப் ஆட் பண்ண சொல்றோம். அதுல வந்து ஆஃபர் போயிட்டே இருக்கும். அதுல பாத்துட்டே இருக்கலாம், அது போய்கிட்டே இருக்கும். சரியா ப்ரோ? பாத்துட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கும். ஆமா சூப்பர். அப்புறம் இப்போ நம்ம அப்படியே சர்வீஸ் போயிடலாம் ப்ரோ. எப்படி சொல்லுது இப்போ OCA 600 சொல்லியிருந்தேன். ஆமா லாஸ்ட் வீடியோ 600 டிஸ்ப்ளே ரேட் சொல்றேன் ப்ரோ. டிஸ்ப்ளே வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. இருக்கும். ஒரு 85% வந்து டிஸ்ப்ளே ஸ்டாக் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்ஸ்லயுமே இருக்கும். ஆமா 85% ஸ்டாக் இருக்கும். ஓகே. அதுலயும் ஒரு ரேட் ஒன்னு இருக்கு. ஐபோன் இருக்குமா ப்ரோ டிஸ்ப்ளே? எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஐபோன் கூட? ஆமா ப்ரோ. ஐயோ எல்லாமே இருக்கும் ப்ரோ. 85% ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. கம்பல்சரி 85%. எனிவே கஸ்டமர் ஒரு தடவை கால் பண்ணிட்டு அது இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் ஆமா இருக்கா இல்லையான்னு இல்ல ப்ரோ. கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணுங்க. அப்படி கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் பண்றீங்க. சரியா ப்ரோ? கால் பண்ணி எடுக்கலன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க, நாங்க அதை பார்த்துட்டு ரிட்டர்ன் கால் பண்ணுவோம். அப்படி நாங்க கால் பண்ணலாம் கூட நீங்க திரும்பி கால் பண்ணலாம். சும்மா கால் அச்சுனே வரீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீங்க கால் பண்ணுங்க. நீங்க எப்ப எந்த டைம் வேணாலும் ப்ரோ. 24 hours ப்ரோ ஒரு நாளைக்கு. ஆமா அந்த 24 hours நீங்க எப்பனா கால் பண்ணலாம். சரி சரி. நைட்டா இருந்தாலும் சரி, காலையில இருந்தாலும் சரி, நாங்க எடுத்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுதான் எங்க வேலை. கண்டிப்பா நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. சரியா ப்ரோ? ஓகே. இது வந்து டிஸ்ப்ளே. ஆமா ப்ரோ. டிஸ்ப்ளே நம்ம கிட்ட 85% ஸ்டாக் இருக்கும். ஓகே. ஆமா. இப்போ இதுல தரப்போற ரேட்டு தான் முக்கியம். ஸ்டாக் இருக்குதா இல்லையா முக்கியம் இல்ல, தரப்போற ரேட்டு தான் முக்கியம். ஆமா சரி. டிஸ்ப்ளே வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் சரி உங்ககிட்டயே கேக்குறேன். சரி டிஸ்ப்ளே வந்து நீங்க ஸ்டார்டிங் வந்து எவ்வளவுக்கு போடுவீங்க வெளியே மாத்துவீங்க? நான் வந்து ஒரு போனுக்கு போட்டேன். நான் ஆல்ரெடி போன வீடியோல கூட சொல்லியிருப்பேன். ஓகேவா? அது வந்து நான் ஒரிஜினல் டிஸ்ப்ளே போடல, அந்த நார்மலா பேசிக்கா லோக்கல் டெம்பரரியா டிஸ்ப்ளே அதுவே 1400 ரூபாய்க்கு போட்டேன். பட் 3 நாள்லயே போயிடுச்சு அது. ஐயோ 3 நாள்ல போயிடுச்சு. டாப் கீப்பர் வந்து சொல்லிட்டாரு இது வாரண்டி இல்லங்க, ஆனா ஒரு 6 மாசம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. கீழ எல்லாம் போடல ப்ரோ. கீழெல்லாம் போடல, அப்படியே போயிடுச்சு. 3 நாள்லயே போயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியல. நான் சொல்றேன் ப்ரோ. இப்போ நான் 3 நாள் போயிடுச்சு. 1004 வச்சேன். இப்போ லோக்கல் குவாலிட்டின்றீங்களா ப்ரோ? ஆமா. நான் மோஸ்ட்லி சொல்றேன் லோக்கல் குவாலிட்டில குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஆவரேஜா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% LCD டிஸ்ப்ளே வந்து நம்ம கிட்ட வந்து 800க்கு பண்ணி தரோம். 800 தான். 800க்கு. ஓகே. 75% ப்ரோ, நல்லா கேட்டுக்கோங்க. 75% வந்து 800க்கு டிஸ்ப்ளே பண்ணி தரோம். ஓகே. சோ டிஸ்ப்ளேல ஆல்மோஸ்ட் 75% வந்து 800க்கு தான் நீங்க பண்றீங்க. LCD ப்ரோ. LED வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே சரியா ப்ரோ? LED வேற ரேட் வரும். ஆனா அதையும் நம்ம வந்து கம்மியா ஓரளவுக்கு கம்மியா பண்றோம்ன்ற பிளான்ல இருக்கும். அதுவும் அப்டேட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்துல. LCD 75% 800ல இருந்து இருக்கு ப்ரோ. அப்படி நல்ல டிஸ்ப்ளே வேணும்னா 1200. ஓ நல்லா. ஆமா 200. ஆனா நான் வந்து உங்களுக்கு 800 போட்டு தரேன்ல, மட்டமா இருக்கும் உங்ககிட்ட. அதாவது எப்படி தெரியுமா ப்ரோ? இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கேக்குறாங்க, சரி என்கிட்ட 800 தான்ப்பா இருக்கு, போட்டு கொடுனா வேற நம்மளுக்கு வேற வழி இல்ல. ஆமா. அதாவது அந்த டிஸ்ப்ளே வந்து அந்த 75% மாடல்ல அந்த டிஸ்ப்ளேவும் ஒன்னா இருந்தா நான் அந்த 800 போட்டு தந்துருவீங்க. சரியா ப்ரோ? ஓகே ஓகே. நீங்க வந்து 800 தான் சொன்னீங்க, ஏன்னா லாஸ்ட் வீடியோல சில பேர் வந்து 600 சொன்னீங்க அப்படின்னு வந்து OCA சொல்லிருந்தோம். ஆமா. ஆனா சில பேர் வந்து கேட்டது வந்து டிஸ்ப்ளே 600 சொல்லிருக்காங்க. ஓ டிஸ்ப்ளேவா? ஆமா. ஆனா டிஸ்ப்ளே இல்ல, அது OCA. கிளாஸ் மாத்துறது வேற, டிஸ்ப்ளே மாத்துறது வேற. ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. அந்த டிஸ்ப்ளேலயும் நான் வந்து இப்போ வந்து தெளிவா மென்ஷன் பண்றேன் ப்ரோ. 75%க்கு மட்டும்தான் 800. ஓகேவா ப்ரோ? சில மாடலுக்கு மட்டும்தான் 800. சிலதுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும். பட் டிஃபர் ஆனாலும் அதை நாங்க கம்மியா பண்ணி தருவோம். ஓகேவா ப்ரோ? நம்ம கிட்ட சிக் எப்பயுமே சிக் கம்மியா தான் பண்ணி தருவோம். சரியா ப்ரோ? ஏன்னா அந்த கஸ்டமரே சொன்னாரு எல்லா கடை என்கொயரி பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப கம்மி சர்வீஸ் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் பெருமையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. அந்த மாதிரி சொல்லலாம் ப்ரோ. நம்ம நார்மலா வந்து 800ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரோ. ஆனா நீங்க இப்ப 800 போட்டு தரல, 3 டேஸ்ல போயிடுச்சு. பிசிக்கல் டேமேஜ், அதாவது உடையாம நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, டிஸ்ப்ளே போயிடுச்சுப்பா, ஒரு இடத்துலயும் உடையில போட்டிருக்கோம், நாங்க ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஒரு இடத்துலயும் ஒடியில, ஆமா ஒரு இடத்துலயும் ஒடியில அப்படின்னு நீங்க காமிச்சீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அது ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறேன். ரீப்ளேஸ் பண்ணி வேற டிஸ்ப்ளேவே பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா ப்ரோ? ஓகே. பிசிக்கல் டேமேஜ் இல்லன்னா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். ஓகே ஓகே. ஓகேவா ப்ரோ? இந்த மாதிரி இல்ல வாரண்டி இல்லதான், எங்களுக்கே வாரண்டி வராது ப்ரோ. ஓகே. எங்களுக்கே வாரண்டி வராது. பட் இருந்தாலும் கஸ்டமருக்கு ஒசரம், ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த 800
இது பண்ணி வேலை செஞ்சு அப்படி இப்படி நம்ம கையில தராங்க. கண்டிப்பா நம்மளும் வேலை செஞ்சுதான் அந்த காசை வாங்குறதா. கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதா ப்ரோ? அதனால சப்போஸ் உங்களுக்கு வந்து கீழே போடல, கிளாஸ் உடையில, பண்ணல, பட் பிசிக்கல் டேமேஜ் இல்ல அப்படின்னு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா ப்ரோ? ஆனா குவாலிட்டி 800 வந்து அந்த 800 ரூபீஸ்க்கு என்ன குவாலிட்டி வருமோ அதுதான் வரும் ப்ரோ. ஓப்பனா சொல்லிடுறேன். ஆனா நாங்க கஸ்டமர் கிட்ட காட்டிட்டு தான் போடுவோம். சரி சரி, இந்தாங்க குவாலிட்டி ஓகேவா செக் பண்ணிட்டு தான் நாங்க ஃபிக்ஸே பண்ணுவோம். ஆமா, செக் பண்ணிட்டு தான் ஃபிக்ஸே பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ. ஓகேவா? அதே மாதிரி நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு ப்ரோ. டிஸ்ப்ளே எல்லாமே ஸ்டாக் இருக்கு. ஓகே, டிஸ்ப்ளே எல்லாமே ஸ்டாக் இருக்கும். ஓகே, எல்லா மாடலுக்குமே இருக்கும் ப்ரோ. ஐபோன் கேட்டிருந்தீங்களா? ஆமா. 6s எப்போ வந்த மாடல்? 6s எனக்கு ஐபோன் பத்தி அவ்வளவு தெரியாது. 6s ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த மாடல். ஓகே, இப்போ 15 வரைக்கும் வந்துச்சு உங்களுக்கு. ஆமா, 15 வருஷத்துக்கு ஒன்னு லான்ச் பண்றாங்க. ஆமா, இது ஐபோன் 6s. ஓகே, அதுவே வச்சிருக்கீங்களா? 6s ப்ரோ. இதுவே நம்ம கிட்ட ஒரு 6 8 10 டிஸ்ப்ளே கிட்ட இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே, ஓகேவா ப்ரோ? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெனோவா வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து ரேட் அதிகமா சொல்றாங்க. ஆமா, கரெக்ட்டா? ஏன்னா ஓல்டு மாடல் இருந்தனால ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க, ரேட் அதிகமா சொல்றாங்க. ஓகே, இத பாருங்க, லெனோவா A600 K8 நோட். ஓகே, இது வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரோம். சரி, சரியா ப்ரோ? கஸ்டமருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரோம் லெனோவா. அதே மாதிரி ப்ரோ MIயும் சரி. MI. ஆமா ப்ரோ. ஓகே, அங்க இருக்கிறது ஃபுல்லாவே டிஸ்ப்ளே தான். அங்க இருக்கிறது ஆமா, அங்க இருக்கிறது ஃபுல்லாவே டிஸ்ப்ளே தான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து இந்த சின்ன சின்ன மைக்லாம் இருக்குல்ல ப்ரோ. ஆமா, மைக்லாம் நம்ம வெளிய மாத்துனா எவ்வளவு மாத்துவோம்? மைக் வெளிய பேசிக்கா 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மைக் வந்து எனக்கு தெரிஞ்சு 200 மேல தான் இருக்கும். 150 ப்ரோ. 100னே வை ப்ரோ. நான் வந்து நம்ம யூடியூப் கஸ்டமர் அப்படின்றதுக்கோசரம் நான் உங்களுக்கு வந்து ஒரு 60 ரூபீஸ்க்கு மாத்தி தரேன் ப்ரோ. 60 ரூபீஸ் மைக்கா? மைக் ப்ரோ. ப்ரோ மைக்கா ப்ரோ? நிஜமா ப்ரோ? 60 மைக்கா? எதனா கஸ்டமர் வருவாங்க, நான் அந்த மைக்க மாத்தி கொடுத்துதான் அவன். ஓகேவா ப்ரோ? அந்த மைக்க மாத்தி கொடுத்துதான் அவன். அந்த மைக்க மாத்தி கொடுக்கும் போது ப்ரோ ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, எங்க ராணி விலாக்ஸ் ப்ரோ பாக்கணும், அதை பார்த்து நாங்க பண்றோமா இல்லையா அவருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி நாங்க அதை இது பண்ணுவோம். பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? உங்களுக்கே மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் நம்ம சொல்றதெல்லாம் பண்றோமா. நம்ம சொல்றதே நம்ம பண்ணுவோம் ப்ரோ. கஸ்டமருக்கோசரம் நம்ம சொல்றதே ப்ரோ. அத்த வாட்டி நான் சொல்றேன், இத பண்ணல பேட் கமெண்ட் வந்தாலே வர வேண்டாம். கண்டிப்பா பேட் கமெண்ட் வந்தா நான் யூடியூப்லயே வீடியோ போட மாட்டேன். ஏன் தெரியுமா ப்ரோ? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். கண்டிப்பா நல்ல பொருளை தரணும். புரியுதா ப்ரோ? நம்ம காசு வாங்குறது முக்கியம் இல்ல, நம்ம கொடுக்குற பொருள் அவங்களுக்கு நல்லா இருக்கா, பெர்ஃபெக்ட்டா இருக்கா. கண்டிப்பா கம்பா இது வாங்கினேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்துலயே போய் இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா ப்ரோ? குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், காசு ரேட்டை பார்க்காத ப்ரோ, பொருளை மட்டும் பாருங்க. ஆமா, ரேட்டை பார்க்காதீங்க, பொருளை பாருங்க, செய்யற வேலையை பாருங்க. கண்டிப்பா. ஓகேவா? உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரா? இப்ப வந்து ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் இருக்காரு. டாக்டர் ஒருத்தர். இவங்களுக்கு மேல எல்லாம் டீன் தெரியும்ல, டீன் தான் வந்து எல்லாம் ஃபால்ட்டா பாப்பாரு. ஆபரேஷன், சர்ஜரி, ஹார்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி எல்லாமே அவர் தான் பாப்பாரு. ஆமா, டீன் கொஞ்சம் வெளிய போயிருக்காரு. டெக்னீஷியன்ஸும் வெளிய போயிருக்காரு. ஓகே ஓகே. இப்ப ஷாப்ல 2 பேர் தான் இருக்குமே. ஓகே ஓகே. சரியா ப்ரோ? வந்துருவாங்க, இன்னும் ஒரு 1 hourல வந்துருவாங்க. ஓகே, சரியா ப்ரோ? சோ இவர் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் பாக்குறாரு. ஆமா ப்ரோ, பாருங்க அப்படியே. ஓகே, இது மைக்ரோஸ்கோப் தானே? ஆமா ப்ரோ, மைக்ரோஸ்கோப் தான் ப்ரோ. போர்டுல இந்த சின்னதா இருக்கு, நமக்கு கொஞ்சம் பெருசா காட்டும். சில கஸ்டமர் நாங்க வாங்க ப்ரோ உங்களுதுல இதுதான் போயிருக்குன்னு அவங்களை கண்ணு வச்சு பாக்க இதுலயே காட்டிடுவீங்க. ஆமா ப்ரோ, இதுதான் போயிருக்கு, லைவா கூட பார்க்கலாம் கஸ்டமர்ஸ். லைவா இதையும் சொல்ல மறந்துட்டேன். அப்படி உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு? ஆமா, ஏன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும் ப்ரோ, கொடுத்தாங்கன்னா அவங்க கரெக்ட்டா பண்ணி கொடுப்பாங்களா இல்ல ஏதாவது மாத்திடுவாங்களா? இது வந்து 2000 எப்போ ப்ரோ வீடியோ எடுத்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் 2022 ஆ 23 ஆ? 1 இயர் ஆகும் ப்ரோ. 23 ஸ்டார்டிங்ல இருக்குமா? அந்த 23 ஸ்டார்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அப்போ ஒட்டின பேனர் ப்ரோ, மேல பாருங்க, ஸ்பாட் அண்ட் லைவ் சர்வீஸ். ஓகே. டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்கா? டோர் ஸ்டெப் கூட? டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆல்சோ அவைலபிள் ப்ரோ நமக்கு. ஓகே. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியால வந்து, அதாவது கொரியர் நீங்க போட்டீங்கன்னா நாங்க திரும்பி என்ன ப்ராப்ளம் என்ன ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க ரிட்டர்ன் கொரியர் போடுவோம். ஓகே. கொரியர்லாம் வந்துச்சா ப்ரோ? லாஸ்ட் கொரியர்லாம் நிறைய வந்துச்சு ப்ரோ. இப்பயே ப்ரோ நம்ம கொரியர் எதனா பேக் பண்ணி வச்சிருப்போம். எந்த ஏரியால இருந்து வந்திருக்கு? நிறைய கொச்சின்ல இருந்தே வருது ப்ரோ. கொச்சின்ல இருந்தே வருது, நிறைய இடத்துல இருந்து வந்துச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, வேளச்சேரி ஒரு கஸ்டமர் வேளச்சேரில இருந்து வந்துட்டு போயிட்டாரு. திரும்பி ப்ரோ நல்லா இருந்துச்சு, இன்னொரு போனுக்கு டிஸ்பிளே மாத்திரம் இன்னொரு போன் எடுத்துன்னு வராரு. அந்த கஸ்டமர் யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா. அவரு வந்து ப்ரோ உங்களது நான் வீடியோ எடுத்துக்கிறேன் ப்ரோ,
உங்க வீடியோ எனக்கு நான் எடுத்து நானும் போடுறேன் ப்ரோ ஆமா அப்படின்னு சொன்னாரு. ஆமா ப்ரோ, இது வந்து ஓகே கஸ்டமர் வந்து கொடுத்தாங்க ப்ரோ. ஓகே ஓகேவா? இதென்ன டிஸ்ப்ளே மாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே மாத்தி இருக்கோம் ப்ரோ நம்ம. டிஸ்ப்ளேவா? ஆமா டிஸ்ப்ளே மாத்தி இருக்கோம். ஓகே ஓகே தெரியுதா? ஓகே ஓகே இதெல்லாம் பேசிக்கா இல்ல நான் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ப்ரோ. ஓகே ஒரிஜினல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், ஒரிஜினல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே எந்த சில மாடலுக்கு மட்டும் தான் ப்ரோ 100% கேர் ஓஜி கிடைக்கும். ஓகே எல்லாத்துக்குமே கிடைக்காது, எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது, ஏமாத்திடுவாங்க. ஓஜி அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. எல்லாத்துக்குமே யாராலையும் ஸ்பேர் ஒரிஜினல்லாம் ஒரிஜினல் போட முடியும். சில மாடலுக்கு மட்டும் தான் ஒரிஜினல் போட முடியும், எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஆமா, அதுவும் இல்லாம ஷோரூம்ல போடுறாங்க பாத்தீங்களா? ஆமா, அதுவே சில இது ஒரிஜினல் இருக்கும், டூப்ளிகேட் இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஒரிஜினல் குடுக்குறாங்க, பாக்குறதுக்கு சேமா இருக்கும். ஆனா வெளியே நீங்க ஷோரூம்ல பாத்துருக்கீங்களா ப்ரோ? என்னது ப்ரோ? சர்வீஸ் வந்து உள்ள உட்காந்து பண்ணுவாங்க, போயிட்டு 1 டே கழிச்சுவாங்க, 2 நாள் கழிச்சு. 1 டே எங்க ப்ரோ 7 நாள் ஆக்குறாங்களே. 7 நாள் ஷோரூம்ல OnePlus ஐபோன் ஷோரூம் கொடுத்தீங்கனாலே ஃபிக்ஸ் பண்ணி தர 7 நாள் 7 நாள் ஆக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, எனக்கு அந்த மைக் மாத்துறதுக்கு போன் எடுத்துட்டு போனா ரெட்மி ஷோரூம்ல. ஆமா, 1 இயர் வாரண்டி இருக்கு. ஸ்பீக்கர் ஏதோ கொஞ்சம் கரகரன்னு இருந்து எடுத்துட்டு போனேன். 7 டேஸ் ஆகும். எனக்கு போன் இல்லைன்னா வேலை ஆகாது அப்படி சொல்லி நான் போன் எடுத்து மைக் என்ன தெரியுமா ப்ரோ வேலை? மைக் என்ன தெரியுமா ப்ரோ வேலை? ஒண்ணுமே இல்ல, சால்ட்ரிங் எடுக்க போறீங்க. ஆமா, பழைய மைக்க ப்ளோ பண்ண போறீங்க, அதாவது ப்ளோயர் வச்சு ப்ளோ பண்ண போறீங்க, அதை எடுக்க போறீங்க. ஆமா, திரும்பி அதை கிளீன் பண்ணிட்டு டீசால்ட்ரிங் போட்டு கிளீன் பண்ணிட்டு வைக்க போறீங்க. 10 நிமிஷம் வேலை தான் மைக். அதுதான் 7 டேஸ் ஆகிட்டாங்களே. 7 டேஸ்ல எனக்கு வேணாம் பண்ணி போன் கூட வெளியே பண்ணிட்டேன். வெளியே பண்ணி 150 ரூபாய் ஆயிடுச்சு. நீ நெக்ஸ்ட் டைம் மைக் மாத்தினா என்கிட்ட வா ப்ரோ, உனக்கு நான் பண்ணி தரேன். உனக்கு இதோட பெஸ்டா பண்ணி தரேன், சரியா ப்ரோ? 60 சொன்ன கஸ்டமருக்கு உனக்கு இதோட பெஸ்டா பண்ணி தரேன். அதுல இன்னும் ஆமா ப்ரோ, போ வச்சு நேரம் ரேட். இதுதான் தெரிய மாட்டுது ப்ரோ கஸ்டமருக்கு. கண்டிப்பா. ஏன்னா வெளியே போய் நீங்க சும்மா சொல்லுங்க 800 டிஸ்பிளே ஓப்பனா சொல்லுங்க, கிடைக்காது ப்ரோ. பண்ண முடியாது. நான் சொல்லிட்டல. எனக்கு இப்ப நான் ஓப்பனா சொல்லனா, எனக்கு வந்து இப்ப 2000 ரூபாய் எதனா ஒரு பொருள் 2000 ரூபாய் வருதுன்னு வைப்போம், அதுல எனக்கு 10 ரூபாய் கச்சா போகும். 2010 ரூபாய் கூட அவ்வளவுதான். நான் எடுத்து வச்சதுக்கு எனக்கு ஒரு 10 ரூபாய் போதும், அவ்வளவுதான். இதுதான் ப்ரோ கான்செப்டே. சில பேர் வந்து இப்போ 1500 ரூபாய் டிஸ்பிளேனா அதை 3000 ரூபாய் போடுவாங்க. 1500ன்னு ஒரு கஸ்டமர் கிட்ட 1500 பாத்துருவாங்க. இப்ப அது வந்து 1500 சொன்னா டிஸ்பிளே, நான் மாத்தனா அது 1600 1700 மாத்துறேன்னு. ஓகே, சர்வீஸ் சார்ஜ் தான். ஓகே, 1100 1700 அதான் 1600 700 மாத்துறேன்னு. ஓகே, எனக்கு வந்து எப்படின்னா ஒரு கஸ்டமர் கிட்ட நான் 1500 ப்ராஃபிட் பாக்குறது 100 வச்சு நான் 10-15 கஸ்டமர் வர வச்சு பாத்துட்டு போயிடுவேன். அப்ப மார்ஜின் சேமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் அது நல்லா இருக்கும். ஆமா, கம்மியா பண்றாங்கன்னு அவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்மளுக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா. பேராசை பெரு நஷ்டம். கரெக்டா ப்ரோ? பேராசை பெரு நஷ்டம். ரைட்டா சொன்னீங்க. அதனால ரொம்பலாம் வேணாம், நிறைய பேரை பாத்துக்கிறோம் ப்ரோ. கண்டிப்பா. எவ்வளவுக்கு ஆனாங்களோ அவ்வளவு கீழே இருக்காங்க. ரைட். நம்மளுக்கு இதுதான் ப்ராஃபிட், அவ்வளவுதான். புரியுதா ப்ரோ? நம்ம ஒன்னும் துபாயில இல்ல, அமெரிக்கால இல்ல, நிறைய சம்பாதிச்சு டாலர் அப்படி தூக்கி அடிக்கிறது. நம்ம கஷ்டப்படுற ஜனங்களுக்கு இன்னும் பெஸ்டா பண்ணி தருவோம் ப்ரோ. நம்மளுக்கு தெரியும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ப்ரோ. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நம்மளால முடிஞ்சது இன்னும் பெஸ்டா பண்ணி தருவோம் ப்ரோ. சரிங்களா? சூப்பர் ப்ரோ. இது வந்து இப்ப கொரியர் போயிடும் ப்ரோ. கொரியர் போயிடும். ஆமா ப்ரோ. போகுது இது எங்க ப்ரோ? இது இந்த போனு திருவான்மியூரா? திருவான்மியூர் இங்க சென்னை தானா? சென்னை தான் ப்ரோ. திருவான்மியூர் போகுது. அவரால வந்து பிக் பண்ண முடியாதா? அதான் சில பேர் இருப்பாங்க ஆபீஸ் போறவங்க, அந்த டைம் அவரால வந்து பிக் பண்ண முடியாதா, அதனால கொரியர் போட்டுருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். அவருக்கு டைம் இருக்காது, அதனால நம்ம இன்சைட் சென்னை இல்ல அவுட் சைடும் பண்றோம், ஆல் ஓவர் இந்தியாவும் கொரியர் பண்றோம். கண்டிப்பா ப்ரோ. ஓகே, அதே மாதிரி நீங்க டெம்பர் எதனா வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் பஞ்சா, அதாவது கொஞ்சம் லாட்டா குவான்டிட்டி நிறைய எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் பிரைஸா பண்ணி தருவேன். ஓகே ஓகே. டெம்பர் கிளாஸும் சரி, ஆக்சசரிஸ், ஹெட்செட் எல்லாமே பெஸ்ட் பிரைஸா பண்ணி தருவேன். ஏதாவது ஷாப்புக்காரங்க கேட்டா கூட நீங்க அது நல்ல பிரைஸுக்கு அனுப்பலாம்ல. ஷாப்ல யாருன்னா கேட்டாங்க. அதே மாதிரி ஷாப்புக்கு ப்ரோ, இப்ப சில ஷாப்ல வந்து வெறும் ஹெட்செட் விக்கிறது, டெம்பர் ஓட்டுறது, ரீசார்ஜ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. அந்த ஷாப்ல எதனா சர்வீஸ் வந்தா வெளியே எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. ஆமா, மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த பீச் ஸ்டேஷன் இத போறாங்க. நம்ம சரௌண்டிங்லயே வெளியே எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க கிட்ட பண்றாங்க. அவங்க கிட்ட ஒரு 200, இங்க இருந்து ஒரு பெட்ரோல் ஒரு 100 வச்சுக்கோங்களேன், நம்ம சரௌண்டிங்ல 100 போட்டு போயிட்டு வர்றதுக்கு அங்க ஒரு 200 கொடுக்குறீங்க, 300 மொத்தமா ஆயிடுது பெட்ரோலுக்கு போயிட்டு வர்றதுக்கு. சிகரெட் அடிக்கிறோம் கஸ்டமர் கிட்ட ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய். ஆமா ப்ரோ, கஸ்டமர் கிட்ட அப்படி போயிடுது. ஆமா, நீங்க இங்க வந்து அங்க 200 கொடுக்குறீங்கன்னா இங்க நீங்க வர்றதுக்கு ஒரு 50 ருபீஸ் ஆகுமா, 30 ருபீஸ் தான் ஆகும் சரௌண்டிங்ல இருக்கிற இதுக்கு.
நீங்க எங்க கிட்ட வந்து ஒரு 50 rupees கொடுங்க போதும். புரியுதா ப்ரோ? உங்களுக்கு வந்து நாங்க எப்படி எவ்வளவு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுப்போம். ஓகே, எவ்வளவுக்கு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அவ்வளவுக்கு கொஞ்சம் மார்ஜின் வைக்கலாம். நீங்க மார்ஜின் வந்து மோஸ்ட்லி ப்ரோ நான் ஓப்பனா சொல்றேன், நான் சில கடைகள்லாம் பண்ணி கொடுக்குறோம், இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10 கடை கிட்ட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே சர்வீஸ் வெளி கடைக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கடையில நாங்க வந்து சில எப்படி சொல்றது டிஸ்பிளே எதனா மாத்தணும் அப்படின்னா நாங்க வந்து 200 ரூபாய் அப்படி சர்வீஸ் சார்ஜ் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி வாங்கியிருப்போம். ஓகே, இப்ப 1500 ரூபாய் ப்ரோ, 3500 ரூபாய் 4000 ரூபாய் கஸ்டமர் கிட்ட வாங்குறாங்க. ஆமா, நான் போய் இப்படி குடுக்குற கஸ்டமர் நிக்கிறாங்க, கஸ்டமர் என்ன கொடுக்குறாங்க பாக்குறேன், ஐயோ என்னடா இப்படி ஏமாத்துறாங்களே, எனக்கு சொல்லாமான்னு தோணும். நம்ம கடை இருக்கு, நீங்க அங்கேயே வந்து பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பொழப்பு கெட்டு போற மாதிரி ஆயிடும். கரெக்டா? கண்டிப்பா. யாருமே நம்ம வந்து அவங்க எப்படி சொல்லுது, சில பேர் நினைப்பாங்க என்னடா இவன் நம்ம பிசினஸ் கெடுக்கிறான். ஒருத்தர் கமாண்டே பண்ணிருக்காரு, யாரோ ஒருத்தர் எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம பொழப்பே கெட்டு போகுதுன்ற மாதிரி பண்ணிருக்காரு. உங்க பொழப்பெல்லாம் கெட்டு போகல ப்ரோ. நான் ஹோல்சேல் ரேட்டை ஒச்சு இருந்தாலும் ஒச்சு விடலாம், ஹோல்சேல் ரேட் சொல்ல. ஏன்னா எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்கணும். கரெக்டா ப்ரோ? எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்கணும். கண்டிப்பா. நம்ம வந்து என்னன்னா கஸ்டமருக்கு இந்த ரேட்ல நம்ம தரோம், கம்மியா தரோம். முடியாத கஸ்டமருக்கு இன்னும் கம்மியா தருவோம் ப்ரோ. முடியல, அவங்களால சுத்தமா முடியல, காசு இல்ல, கொஞ்சம் இதுவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் நம்ம தருவோம். ஏன்னா நம்மளும் அந்த இடத்துல இருந்துட்டு தான் வந்திருக்குமே. என்ன ப்ரோ? கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. இப்பயே அதே இடத்துல தான் இருக்கும். கண்டிப்பா. ஓகேவா ப்ரோ? கஸ்டமருக்கு ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, இங்க இருக்க பசங்க எல்லாருமே கஸ்டமருக்கு சூப்பரா மரியாதை தராங்க. கண்டிப்பா. அதுவும் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, காலையில வந்து அந்த கொச்சின் கஸ்டமர் அவரு சொல்லிதான் தெரியுது. ஓகேவா? அவர் எதுக்கு வெயிட் பண்றாருன்னா, டீன் வரணும், அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்றது. டீன் கிட்ட பேசிட்டு போறதுக்கு இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அப்படின்ட்டு வந்திருக்காரு. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன், எந்த போன் சர்வீஸா இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. நம்ம கிட்ட பெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கோம், ரேட்டோ கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. லாஸ்ட் சேனல்ல தெரியும். அதுவும் இப்ப டிஸ்பிளே ரேட் குத்தோடனே உண்மை தெரியும். என்னடா டிஸ்பிளே ரேட்டா, ஐயோ 800 அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. நீங்க வாங்க, நாங்க சொன்ன ரேட்டை நாங்க பண்ணி தருவோம். கண்டிப்பா. இதுதான் ப்ரோ, நாங்க சொன்ன ரேட்டை நாங்க பண்ணி தருவோம். ஓகேவா ப்ரோ? பக்காவா பண்ணலாம். அதே மாதிரி ப்ரோ ஒண்ணு சொல்றேன், கோட் வேர்ட் மட்டும் மறந்துடாத. 66 ப்ரோ, 66 கோட் வேர்ட் மறக்க கூடாது. 66. கண்டிப்பா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு தெளிவா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த கோட் வேர்டை வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, சிக் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்னா மட்டும் தான் வீடியோல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. கொச்சின்ல இருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாரு, அவரோட ஃபீட்பேக்கும் எடுத்திருந்தோம். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. நிறைய ஷாப்ஸ் வந்து வர வழியில என்கொயரி பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. பட் இங்க வந்து ரேட் ரொம்ப சீப்பா பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில பண்ணி கொடுக்குறாங்க. சர்வீஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமர் அந்த ஹேண்டிலிங்கும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஹாப்பியா நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்திருக்காரு. ஸோ இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியா சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடா எந்த சர்வீஸ் எப்படி பண்ணாலும் நீங்க இங்க விசிட் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. வெளியே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க கண்டிப்பா உங்களுக்கு 100% பெஸ்ட் ரேட் தான் இருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ரேட் வந்து ஜஸ்ட் 800 rupeesக்கு டிஸ்பிளே, மொபைலோட ஃபுல் டிஸ்பிளே அது ஜஸ்ட் 800 rupeesக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 75ல இருந்து 80% வரைக்கும் மொபைல்ஸுக்கு கவர் ஆகும். சில மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு வேற ரேட்ல இருக்கும். அது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க விசிட் பண்ணுங்க. 800 ஒரு நல்ல பிரைஸ். ஏன்னா 800க்கு டிஸ்பிளே யாருமே மாத்தி கொடுப்பாங்க. ரொம்ப மட்டமான குவாலிட்டியா 1000 மேலதான் இருக்கும். 800 கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஆஃபர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிஸ்பிளே மேல இருக்கிற கிளாஸும் இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே 600 rupees தான் பெஸ்டா பண்றாங்க. ஆக்சசரிஸ் எல்லாம் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. அந்த ஆஃபரும் நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. வந்து கோட் வேர்டு வந்து சிக் அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும் தான் இது எல்லாமே உங்களுக்கு தரமா பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஆன்லைன் டெலிவரியும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க மொபைல் சர்வீஸ் வந்து பண்ணணும், பட் நீங்க சென்னையில வெளியே இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொரியர் மூலமா நீங்க சென்ட் பண்ணிடுங்க. அங்க பக்காவா பண்ணிட்டு திருப்பி உங்க இடத்துக்கு வந்து கொரியர் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெஸ்டான சர்வீசஸ் வந்து கஸ்டமருக்கு மொபைல் வேர்ல்டு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then